ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா. இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, காசி வாரணாசியில் இருக்கக்கூடிய அசிகாட்டில் இருக்கக்கூடிய ஜெகநாத் டெம்பிள் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குறது ஜெகநாத் டெம்பிள் தான். இங்கே அசிகாட்டில் இருக்கிற ஜெகநாத் டெம்பிள் தாங்க. காலையில் ஆஸ் யூஸ்வலாக நம்ம சுபமங்கல கங்கா ஆரத்திக்கு வந்துட்டு அதையே தனிப்பதிவாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. அதோடய லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து இந்த ஜெகநாதர் டெம்பிளை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோங்க. ரொம்ப நாளாக ஆசை பூரி ஜெகநாதர் போகணுன்னு, ஆனால் தடங்களாகிட்டே இருக்குது. அதையும் போயிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம காசியில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் டெம்பிளை பார்த்துடலாம். இது அசிகாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் ஏறினோனையே முன்னாடியே ஜெகநாத் டெம்பிள்னு பெரிய ஏரோ மார்க் போட்டிருக்காங்கங்க. அங்கே யார்கிட்ட ஜெகநாத் டெம்பிள்னு கேட்டாலும் அவங்க வழி காட்டுறாங்கங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி லைவாக காசி தமிழ்ச்சங்கத்திலேருந்து வந்த மிச்ச தமிழ் பீப்புள்ஸை நம்ம பாரத் கலாபவனில் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு ரிவ்யூஸ் கேட்டு அதையும் உங்களுக்கு ஒரு தனிப்பதிவாக கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. வேணாலும் அவங்களோட ரிவ்யூவையும் ஃபீட்பேக்ஸையும் கூட நீங்கள் பாருங்கள். இங்கே அவங்கள பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக இங்கே பனாரஸ்க்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானுக்கு வந்திருக்கேன். அதோட பதிவுகளும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது வேணாலும் நீங்கள் என்னோடய பேஜஸில் போயிட்டு பார்த்துக்கோங்க. காலையிலேயே நம்ம கேதார்காட்டில் போயிட்டு கூட வந்த ஒரு ஸ்டாஃப் கூட கங்கா ஸ்நானம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்தோம். இதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுங்க. இங்கே பூரி ஜெகநாதர் கோவிலில் எப்படி இருக்குமோ அதே அமைப்பில் இங்கேயும் ஜெகநாதர் பிரகாசமாக நம்மளுக்கு காட்சி கொடுத்தாரு. அந்த டெம்பிள் இந்த மாதிரி தான் இருக்குதுங்க. ஒரு வீடு மாதிரி தான் இருந்துச்சு. ரோட்டில் இருந்து பார்க்குறப்ப கண்டிப்பாக தெரியாது. அவங்கக்கிட்ட கேட்டோம்னா உள்ளே போக சொல்கிறாங்க. உள்ளே வந்தோம்னா ஒரு 4 ஸ்டெப் உள்ளே வந்தோன்னே இந்த டெம்பிள் நம்மளுக்கு தெரியுதுங்க. ஒரு 4 பில்டிங்ஸ் தாண்டினதுக்கப்புறம் அங்கே நம்மளுக்கு இந்த நரசிம்ம அவதாரத்தில் இருக்கக்கூடிய இவர் தனி சந்நிதியாக காட்சி தராரு. அது மட்டும் இல்லைங்க, பார்க்க இந்த டெம்பிள்ஸ் வெளியே இருந்து பார்த்தாவே தெரியாது. உள்ள 4 பில்டிங்ஸ் கழித்து வந்தால் தான் இந்த என்ட்ரன்ஸே தெரியுது. கோயிலுக்குள்ளேயே அவங்க பண்டாக்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க உள்ளேயே தான் குடியிருக்கிறாங்க. ப்ளஸ் சங்கட் மோச்சன் டெம்பிள் போனாங்க இது முடித்ததுக்கப்புறம். பட் அங்கே கேமரா அலோடு இல்லை, வெளியவே வாங்கிட்டாங்க. இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். இது வந்து ஒரு அனுமன் டெம்பிள், பட் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் நியர் டு அசிகாட். இது எல்லாமே அசிகாட் நியர்பை தான் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியதான். அந்த ஜெகநாத் டெம்பிள்லேருந்து ஒரு 10 ரூபீஸ் கொடுத்தோம்னா ஷேரிங் எலக்ட்ரிக் ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்து இங்கே சங்கட் மோச்சன் டெம்பிளில் இறக்கி விட்டுறாங்கங்க. சங்கட் மோச்சன் டெம்பிளில் என்னால் எதுவுமே எடுக்க முடியல. சங்கட் மோச்சன் அனுமன் டெம்பிளில் என்னால் எதுவுமே கவர் பண்ண முடியல, கேமரா வாங்கிக்கிட்டனால. அது ஃப்ரண்ட் மட்டும்தான் காப்பி பண்ணேன். இது வந்து அங்கே ஜெகநாத் டெம்பிளில் இருக்கக்கூடிய நம்ம கிருஷ்ணர் ராதையோடைங்க. கிருஷ்ணர் தனி சந்நிதியாகவும் இருக்கிறார். அதுக்குள்ளேயே நர்த்தனம் ஆடின அந்த கிருஷ்ணர் ப்ளஸ் 2 நர்த்தனம் ஆடுற மாதிரி ஒரு பெண்கள் இருக்கிற மாதிரி இது ஒரு தனி சந்நிதியாக இருக்குதுங்க. எல்லாமே தனித்தனி சந்நிதியாக தான் இருக்குது. இங்கே ராதாகிருஷ்ணரோட ஒரு குட்டி அனுமான் வச்சுருக்காங்க. எல்லாமே ஒயிட் கலர் மார்பிள்ஸ்லான சிலையாக இருக்குது. இந்த ஹைக்ரிவர் தான் வந்துட்டு லட்சுமி நரசிம்மரம். இந்த இது வந்துட்டு ரொம்பவே தனியாக, இதுக்கு தனி சந்நிதி, இதுக்கு தனியாக கோபுரம் எல்லாமே இருக்குதுங்க. பேக் சைடு எக்ஸாக்டாக பேக் சைடில் இவர் இருக்காருங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கோயிலே. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, ரொம்ப அமைதியாக இருந்தது. கோயிலுக்குள்ளேயே அவங்க குடியிருக்கிறாங்க. அது ஒரு காம்பவுண்ட் வால்கிட்டே சின்னதாக ஒரு சின்ன ரூமாக இருக்குது. அதில் வந்து அந்த பண்டாக்கள்லாம் குடியிருக்கிறாங்க. இந்த கோயிலில் பார்த்த இதுதாங்க. நம்ம காசிலையும் சார்தாம் யாத்திரை இருக்குது, இங்கேயும் ஜெகநாத் இவர் தான் ஃபஸ்ட்டாக இருக்கார். அடுத்து துவாரகேஷ், ராமேஸ்வரம் ப்ளஸ் பத்ரிநாத், இந்த 4ஐயும் கவர் பண்ணி காசி சார்தாமை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டு அங்கே இருந்துச்சுங்க. உத்தரப்பிரதேஷ் டூரிஸ்டால் வைக்கக்கூடிய இந்த போர்டுங்க.
இதையும் பார்த்தேன். இதில் பாருங்கள், மேப்பில் கிளியராக நம்ம இருக்க இடமே ஜெகநாத் டெம்பிள் தான். அசிகாட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக முடியக்கூடிய அந்த காலபைரவ் மந்திர் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் ஆதி பத்ரிநாத் இருக்காருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் புக்ஸ்லேயும் படிச்சிருக்கேன். வாரணாசி ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக காசி ஸ்டேஷன் அதை சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆதி நாராயணர் டெம்பிள், அதை பத்ரி நாராயணன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே முடிக்கிற மாதிரியான ஒரு மேப். இதை வந்து அந்த காலத்துலேயே அவங்க ப்ரொசீட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. கோவிலோட முன்னாடி அமைப்பு, ஒரு கர்டர் இருக்காருங்க. அப்புறம் சேர்ஸ் வந்து சோஃபா மாதிரி போட்டிருந்தாங்க 4-5 இடத்துல. க்ரௌட் இல்லைங்க, நார்மலாக தான் இருந்தது. இந்த மாதிரி தான் முன்னாடி பார்க்குறப்ப தெரிஞ்சிச்சு. ஒரு வீடாக இருந்தது. எதுவும் இந்த ஆர்ச்சை வச்சு தான் நம்பி உள்ளே போனோம். அதுக்கப்புறம் பார்த்தா மந்திர் மாதிரி இருந்ததுங்க. வெளியே இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு ஒரு குளம் இருக்குது, பட் அதில் தண்ணியெல்லாம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி தான் சோஃபாஸ் அழகாக போட்டு வச்சுருக்குறாங்க. ஒரு மரம், ஒரு ஆர்ச்சோட ஒரு குட்டி விநாயகர், ஆஞ்சநேயர்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க என்ட்ரன்ஸு. பட் மெயின் ரோட்லேருந்து பார்க்குறப்ப எதுவுமே கவர் ஆகலை. நீங்களும் காசி போனீங்கன்னா இந்த மறக்காமல் இந்த ஜெகநாத் டெம்பிளையும் சங்கட் மோச்சன் ஹனுமன் டெம்பிள் ப்ளஸ் துர்கா குண்டையும் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரி வேறு ஏதாவது டெம்பிள் போயிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். மேபி காசி வர முடியாதவங்க பார்த்து கூட இதில் சேவிச்சுப்பாங்க. மேபி அவங்க வரதா இருந்தால் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேட்டிவ்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. அடுத்த ஒரு டெம்பிளோட அடுத்த ஒரு வீடியோஸில் நம்ம பார்க்கலாங்க. ஹரி ஓம், ஹரே கிருஷ்ணா.